ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி, வியாழக்கிழமை தோறும் ஆலயத்தில் வேத பாடம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த தயவுக்காக தேவனை துதிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தின் அதிலுள்ள 4-5 வசனங்கள் போன வியாழக்கிழமை உங்களுக்கு சொன்னோம் ஆன்லைன்ல. மீண்டும் அடுத்த வார்த்தையை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். ஊழியர்களின் கட்டளை. ஊழியக்காரவங்க, ஒரு மந்தையை மேய்க்கிறவங்க, நடத்துறவங்க, ஒரு கூட்ட ஜனங்களை ஒருங்கிணைந்து ஒழுங்குபடுத்தி தவறான வழிக்கு போயிடாம, அறிந்த கேட்ட சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கு தெளிவான புத்தியோடு, தெளிவான விவேகத்தோடு, ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் தங்கள் பொறுப்பின் கீழே இருக்கிறதான விசுவாச பெருமக்களுக்கு பவுல் மற்றும் உடன் ஊழியர்கள் சேர்ந்து கட்டளை இடுகிறார்கள். அப்ப இந்த வார்த்தைகளை கேட்கிற ஊழியர்களோ மூப்பர்களோ விசுவாசிகளோ புரிஞ்சுக்கணும், தேவனால் நியமிக்கப்பட்ட தேவ ஊழியர்கள் ஒன்று சொன்னால் வசனத்தின் அடிப்படையில் கண்டிப்பா அதற்கு எதிர்த்து நிற்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, விலகி போகக்கூடாது. தவறான எண்ணத்துக்கு, தவறான பேச்சுக்கு, தவறான கூடுகைக்கு, தவறான திட்டங்களை வகுத்து ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டு சொல்லப்படுகிற ஒழுங்கு முறைகளுக்கு மாறாக பேசுவதோ செயல்படுவதோ தவறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனால் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர். அப்ப அவங்க சொல்றாங்க, தெசலோனிக்கே சபையின் மக்கள் அன்றைக்கு, இன்றைக்கு நமக்கும் கட்டளையிடுகிறோம், நாங்கள் ஒன்றாய் கட்டளையிடுகிறோம். என்ன கட்டளையிடுறாங்க? மேலும் சகோதரரே. இப்ப தேவனுடைய பிள்ளைகள், தேவனை அறிந்தவர்கள் சகோதர சகோதரிகளா இருக்காங்க. அவங்களுக்கு தான் சொல்றார். தேவனை அறியாத யாருக்கோ போயிட்டு பொய் சொல்லல. அறிந்தவர்கள், அறிவிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு தான் கட்டளையிட்டு சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல். அப்போ பவுல் என்ற அப்போஸ்தலனும் கூட மற்ற அப்போஸ்தலர்களும் தேவ ஊழியர்களும் ஒருங்கிணைந்து ஊழியத்தை பல விதத்தில் செய்திருக்காங்க. ஜபத்திலும் வசனத்திலும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி தெளிவா ஜனங்களை வார்த்தையின் அடிப்படையில் தெளிவாக்கி இருக்காங்க. அப்படி நாங்க உங்களுக்கு சொன்னோமே, நீங்க ஏற்றுக்கொண்டீங்களே, இந்த முறைமையின்படி நடக்காம. அப்ப என்ன எதிர்பார்க்கப்படுகிறது? கற்றுக் கொடுக்கிற நல்ல சத்தியத்துக்கு ஒவ்வொருவரும் கேட்டு கீழ்ப்படியணும். நிறைய பேர் கீழ்ப்படுகிறாங்களா அந்த நாட்கள்ல? கடவுள் தான் அவங்களுக்கு கிரியை செய்யணும். கேட்கறது மட்டும்தான், கேட்கறதே இல்லை. அப்படி சொல்லும் போது கேட்கறதுக்கே கவனம் வைக்கல. பிசாசு எந்த அளவுக்கு இந்த நாட்களை ஜனங்களை ஏமாத்தி நாசப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்கிற அந்த உணர்வே இல்லாம போறவங்களும் இருக்காங்க. சரி, பவுல் அவர்கள் சொல்லுகிற அறிவுரை என்ன? இப்படி நாங்க சொல்ற வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த முறைமையின்படி நீங்க ஒருவேளை நடக்காமல், ஒரு வார்த்தை உச்சரிக்கிறார், ஒழுங்கற்று நடக்கிற அப்படின்னா ஒழுங்கு இல்லாம. ஆமா, நாங்க இப்படிதான் நடப்போம், நாங்க இப்படிதான் செய்வோம், நாங்க இதைதான் பேசுவோம், நாங்க இப்படிதான் வாழுவோம், நாங்க இத்தனை மணிக்கு தான் வருவோம்,
நாங்க நினைச்சா வருவோம், வரமாட்டோம். இஷ்டம் இருந்தா பண்ணுவோம், பண்ண மாட்டோம். அது அவங்கவுங்க வீட்டுல வச்சுக்கிட்டு கடவுள் காரியத்துல சிலர் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. தெய்வீக காரியத்தில் வசனம் தெரியாம விளையாண்டுகிட்டு இருக்காங்க. மனுஷிகத்துக்கு இடம் கொடுத்து பவுல் தெளிவா சொல்லி கொடுக்கிறார். ஒழுங்கற்று நடக்கிற எந்த யாரா இருந்தாலும் சரி, சபையின் ஒழுங்குக்கு, வேதத்தின் ஒழுங்குக்கு, வசனத்தின் ஒழுங்குக்கு, பரலோக தேவன் காட்டுகிற ஆராதனை ஒழுங்குக்கு, எல்லா ஒழுங்குக்கும் மாறா செயல்பட்டால் பரவாயில்ல, அப்படியே தட்டி கொடுத்து அவங்கள அப்படியே மன்னிச்சிட்டு, பரவாயில்ல அவன் பண்ணிட்டு போகட்டும், இவங்க அப்படி பண்ணட்டும், நீங்க கேள்விப்படுறிய பண்ணிட்டு போகட்டும், அப்படி விடாதீங்க. அப்படிப்பட்டவங்களை விட்டு என்ன கட்டளை இடுறாருன்னா, விலகிடு. வசனம் தெளிவா சொல்லுது. இப்படி சொன்னா இது புரியாதவங்க மோசமா பேசுவாங்க, தங்களையும் கெடுத்துக்கிறாங்க, மற்றவங்களையும் கெடுப்பாங்க தெரியாம. தேவ பிள்ளைகள் அப்படி பண்ண மாட்டாங்க. உள்ளத்துல பயம் இருக்கிறவங்க அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. தெளிவா சொல்றாரு, ஒழுங்கற்று ஒழுங்கீனமா சபையின் போதனை, சபையின் ஒழுங்கு, ஊழியக்காரவங்க ஜெபித்து திட்டங்களை வகுத்து இப்படி பண்ணணும், இப்படி பண்ண வேணாம், இதை செய்வோம், இதை செய்ய வேண்டாம் என்று உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற இந்த முறைமைக்கு மாறா ஒழுங்கற்று நடக்கிறது எந்த சகோதரனா இருந்தாலும், அவங்களால சபையை தாங்கினா கூட சரி, அவர்கள் எல்லாத்தையும் வாரி வாரி கொடுத்தால் கூட சரி, அவங்க எல்லாம் பண்ணிட்டு வசனத்தின்படி ஒழுங்கா நடக்கலன்னு கடைசியில் அவங்க வாழ்க்கை நரகம் தானே. இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நாம ஜாக்கிரதையா ஜெபம் பண்ணணும். விட்டு விலகு, அவ்வளவுதான். அப்படிப்பட்டவங்களை விட்டு விலகு. ஏன்னா அவங்க தாங்களும் கெடுறாங்க, மற்றவங்களையும் கெடுக்கிறாங்க, தங்கள் குடும்பத்தையும் கெடுக்கிறாங்க, சபையை கெடுக்கிறாங்க, தெய்வீக தரிசனத்தை கெடுக்கிறாங்க. அத ஒரு வார்த்தை கொண்டு வர்றாரு, அப்படி விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளை இடுகிறோம். சரி, அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்ய வேண்டும்? 1 தெசலோனிக்கேயர் 5:13 சொல்றாரு, அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? புத்தி சொல்லுங்க, புத்தி சொல்லுங்க. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்க. எவ்வளவு நாம சொல்லியும் தெளிவா தெரியுது அவங்க ஒழுங்கினமான வாழ்க்கை. அவங்களை நீ கண்டிப்பா சொல்லணும். அவன் ஏற்றுக்கொள்ளட்டும் கொள்ளாத போட்டோம், வரக்கூடிய தண்டனை, வரக்கூடிய ஆக்கினைய, வரக்கூடிய காரியத்தை அவங்க வாரி கட்டிக்க போறாங்க. ஆனா நீ சொல்லலன்னா உன் தப்பு. அதனாலதாங்க ஊழியர்கள், என்னை போன்றவர்கள், சத்தியத்துக்கு பயப்படுறவங்க, ஆண்டவருக்காக வாழ ஒப்பு கொடுத்தவங்க, அவர்கள் வைராக்கியமா சபை வரணும், நல்லதுதான். ஆனா ஜனக்கூட்டம் வர வேண்டும் என்பதற்காக, திரள் கூட்டம் வர வேண்டும் என்பதற்காக சத்தியத்தை திருச்சி பேசலாமா? ரோமர் 16:17 ஒரு வார்த்தைய பவுலடிகளார் சொல்லுவத நீங்க பார்க்க முடியும். ரோமர் 16:17 என்ன சொல்றாரு? அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்க, அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அங்க நாங்கள் கட்டளை இடுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க, இங்க நான் புத்தி சொல்லுகிறேன். அப்ப இதிலிருந்து உங்களுக்கு விளங்கி கொள்ள முடியும். தெளிவாண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழணும், வசனங்களை புரிந்து கொள்ளணும், சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். நாம அவங்க கேட்கறது கேட்காது அவங்க இஷ்டம். அந்த மனசாட்சி அவங்களுக்கு உறுத்தும். ஒரு நாள் வரப்போகிறது, கர்த்தர் கிரியை செய்வார். எனவே நம்ம விலக வேண்டியது எது, ஏன் விலகணும்னு சொல்லப்பட்ட வார்த்தையை கவனத்தில் கொண்டு வாழுவோம்.
கர்த்தருக்காக வாழுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.